வாழ்த்துக்கள். பொதுவாக தலைவர்களுக்கு நல்ல உதவியாளர்கள் தேவை. எனக்கு இருந்த உதவியாளரை அனுப்பிட்டேன். அதனால் லேண்ட்லைன் நானே ஃபோன் எடுப்பேன். இப்போவும் 2 நாளைக்கு ஒரு தடவை கோபால் பேசாமல் இருக்க மாட்டான். லேண்ட்லைனை கை பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஆனால் நானும் தேடிங்கிறேன், நல்ல ஒரு ஆளை தேடிங்கிறேன், உதவியாளரை நல்ல உதவியாளரை. இதில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னேன். இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு 50 தொகுதியில் 1000 x 100 50 தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலே வாப்பா இருக்காரா? முகுந்தன் எங்கப்பா? முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன். அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன். எங்கப்பா முகுந்தன்? இல்லையா? முகுந்தன் போயிட்டாங்க. அதனால் இன்றையிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆளுகள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்கிறது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்கிறத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்கிறேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் அவ்வளோ. நன்றி. யார் சொல்கிறது? நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சுருக்குது. ஃபோன் நம்பருமா? ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன் 4446060628 இது குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. அலுவலகம் இன்னொரு அலுவலகம் திறந்துக நடத்துன்னு தானே சொல்கிறேன். நடத்துக. அவர் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. முகுந்தன் உனக்கு உதவியாக இருக்க போகிறாரு. அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா
விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர், நான் சொல்கிறது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். நன்றி. யாரோ சொல்றது. நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது. நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள். நன்றி சொல்லி பேசுகிறார். இந்த புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகின்ற சிறப்பித்த மக்கள் காவல் மருத்துவ ஐயா அவர்களுக்கும், இளைஞர் எழுச்சிநாயக மருத்துவ சின்ன அவர்களுக்கும் மற்றும் மாநில பொருளாளர், மாநில துணை பொதுச் செயலாளர், கௌரவ தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சங்க நிர்வாகிகள், அனைத்து நிர்வாகிகளுக்கும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த ஒளி அமைத்து கொடுத்த அண்ணன் பவதன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கே புத்தாண்டு பொதுக்குழுவில் அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் உணவு தயார் செய்து வச்சிருக்காங்க. அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் உணவு அருந்துவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எல்லாரும் போங்க, வரிசையா போங்க. எல்லாருக்கும் உணவு இருக்கு, வடை பாயசத்தோட நல்ல உணவு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். எல்லாருக்குமே இருக்கு, சாப்பிட்டு.
நன்றி.